ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல் இன் ஒன்ஸ் வெப்சைட்டில் வந்து அஃபிலியேட் பார்ட்னர் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி வந்து நம்மளோட அஃபிலியேட் லிங்க், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஃபரல் லிங்க் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஃபரல் லிங்க் எடுத்து ஒரு ரெஃபரல் பண்ணி ஒரு சேல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி கிரெடிட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி லைவ் டெமோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிடுங்க. ஸோ இப்போ வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகம் அண்ட் அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், ஓகேங்களா, அஃபிலியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் இருக்கும் இல்லையா? ஸோ ரெஜிஸ்டர்ட் யூசர் நேம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பே நம்பர் இல்லை யூபிஐ நம்பர் இருக்கும் இல்லையா? பேடிஎம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ், ஸோ உங்களுக்கு யூபிஐ ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் நேம், ஓகேங்களா, உங்களோட பேங்க் நேம், ஸோ இந்தியன் பேங்க் நேம் இல்லை கரூர் வைஸ்யா பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஸோ எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், ஓகேங்களா, ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் 2 டைம் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட். ஐஎஃப்எஸ்சி கோடுன்றது ஒன்றுமே இல்லை, உங்களோட பேங்க்கோட பிரான்ச் கோடு. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பயம் வரலாம். ஸோ நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ பேங்க் டீட்டெயில் அண்ட் ஐஎஃப்எஸ்சி நம்பர், அக்கௌண்ட் நம்பர்லாம் வச்சு எந்த ஒரு ஹேக்குமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் மணியை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் ப்ரைவசி பாலிசி அப்படின்ற ஒரு பேஜில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட டேட்டாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து லீக் பண்ணப்படாது. ஸோ அப்படி லீக் பண்ணப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லீகலாக வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் லிங்க் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிலியேட் லிங்க் எடுக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் செகண்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க கோர்ஸஸோட எல்லா லிங்க்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கோர்ஸுக்கான தனித்தனி லிங்க். ஓகேவா? ஸோ ஒரு கோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்கன்னா அந்த கோர்ஸோட லிங்க்கை மட்டும் தான் உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த 799 கோர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸ். நான் இதோட கெட் அஃபிலியேட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட லிங்க் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி யாருக்கு ரெஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க்ஸ் கீழே கேம்பெயின் கிரியேட்டிவ்ஸ்னு இருக்கும். ஸோ நான் வந்து கிரியேட்டிவ்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எல்லா போஸ்டர்ஸும் இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் சைஸ் டார்கெட் யூஆர்எல். ஸோ இதுக்கு 3த்துக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் யூஆர்எல் இருக்கா. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். https all-in-one ref equal to demo account 1 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கோர்ஸஸுமே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் வெப்சைட்டில் ஒரு 10 கோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த 10 கோர்ஸுமே இந்த ஒரு சிங்கிள் லிங்க்கை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து ஒன்ஸ் எடுத்தால் நீங்கள் போதும். ஸோ எடுத்து நீங்கள் பத்திரமா காப்பி பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் உங்கள் ரெஃபரல் நீங்கள் யாராச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த லிங்க்கை வச்சு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.